வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையின் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி சர்வதேச நாணய நிதியம் இலங்கை செய்திருக்கின்ற பொருளாதார செயற்பாடுகளை பார்த்து ஆச்சரியமடைந்து போயிருப்பதாக ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கி இருக்கின்ற செவ்வியின் போது சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றியும் அதே நேரம் ஒரு காலப்பகுதியில் இலங்கையும் நாட்டுக்குள்ள வருகின்ற கப்பல்ல இருக்கின்ற எரிபொருளை இறக்குமதி செய்யறதுக்கு கூட பணம் இல்லாத நிலையில் இருந்தது. ஆனால் இது அத்தனையும் இப்போது மாற்றமடைந்திருக்கிறது. முக்கியமாக தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை ஜனவரி மாதத்துக்கு முன்பாக நிறைவடைய வேண்டும் என்பதற்காக தாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு டிசம்பர் 31 முன்பாக சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒரு உடன்பாடு எட்டியிருப்பதாகவும் இதன் மூலமாக தங்களுடைய குழுவும் சரி அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை பார்த்து சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது, பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல சில நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து போயிருக்கின்றார்கள் என்று தற்போதைய கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக கொண்டு வருகின்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கான புலனாய்வு செயற்பாடுகளை விரிவுபடுத்த சொல்ல தற்போது ராணுவ தளபதியினால் ஒரு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் சென்ற ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற தருணத்திலும் இலங்கையில் இருக்கின்ற போலீசார், ராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையை அத்தனையும் இணைந்து மேற்கொண்டிருக்கின்ற இந்த தடுப்பு நடவடிக்கையின் போது 450 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் 3570 கிலோகிராம் கஞ்சா, 1040 கிலோகிராம் கேரளா கஞ்சா, அதே போல 11 கிலோ ஐஸ், 61 கிலோ ஹெரோயின் போன்ற விஷயங்கள் கைப்பற்றப்பட்டதோடு சுமார் 850 லிட்டர் சட்டவிரோதமான உள்நாட்டு மதுபானம் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 15,000 லிட்டர் கோடா, அதே போல 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் என்பது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு கிலோ பீடி இலையும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம் இல்லாமல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நடவடிக்கையின் போது காவல்துறையின் இஸ்லாமியர் படையினர் மேற்கொண்டிருந்த நடவடிக்கையில கொட்டாஞ்சேனை, மாளிகாவத்தை, கொள்ளுப்பட்டி, நீர்கொழுப்பு போன்றிருக்கின்ற பிரதேசங்களில் இடம்பெற்ற இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது 1,70,000 சட்டவிரோதமான சிகரெட் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய இடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேடுதல் நடவடிக்கையின் போது அதிகளவான 3,459 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 4,40,000 கிலோ கஞ்சா செடி என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயமாகும். சென்ற ஆண்டு இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோதமான போதைப் பொருள் தடுப்பு சார்ந்த விடயங்கள்ல இவை அத்தனையும் நாட்டுக்குள்ள இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனை விரிவுபடுத்த சொல்லித்தான் இப்போது பணிப்புரை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கோட்டையில கட்டப்பட்டு இப்போது கைவிடப்பட்டிருக்கின்ற கிறிஷ் கட்டடத்திலிருந்து 5 வீட்டு தொகுதிகளை வாங்கி இருக்கின்ற ஒரு பெரும் வர்த்தகர் ஒருவர் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியில நாமல் ராஜபக்ச உட்பட 3 பேர் மீது வழக்கு என்பது தொடர்ந்து இருக்கின்ற இந்த முறைப்பாடு நேற்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த விஷயத்தை அவதானிக்கின்ற நேரம் வீட்டை கொள்வனவு செய்வதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற மோசடி தொடர்பாகத்தான் இந்த 3 பேருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில பணியாற்றிய முன்னாள் தலைவராக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வித்யாலங்கா மீது இந்த வழக்கு முக்கியமாக தொடரப்பட்டிருக்கிறது. இவர் தன்னிடம் வீட்டை கொள்வனவு செய்து தருவதற்காக 750 லட்சம் ரூபாய் என்பது இவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பணத்தை வாங்கிட்டு தனக்கு வீட்டு தொகுதியை பெற்றுத்தரவில்லை என்ற ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் இதோடு தொடர்பு பட்டிருப்பதாக பிரமுனம் கட்சியின் சார்பாக நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பெயரும் திலினி பியூமாலி அவர்களுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த முறைப்பாட்டுக்கு பிற்பாடு அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக 7 வழக்கு என்பது இவர் தாக்கல் செய்திருக்கின்றார். 15 தடவைகள் புலனாய்வுத்துறை வைத்ததற்கு பிற்பாடு வழக்கு தொடர்ந்ததற்கு பிற்பாடு அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்படி பல மோசடி சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக பல உறுப்பினர்களுடைய பெயர்களும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி இருக்கின்ற விடயங்கள் எந்த அளவுக்கு போகிறது என்று. இலங்கையில பொருளாதாரம் பெற்றிருக்கின்ற வளர்ச்சியையும் அபிவிருத்தி சார்ந்திருக்கின்ற விடயங்களையும் பார்க்கின்ற நேரம் ஆங்காங்கே ஒரு சிலருடைய கருத்துக்கள் தமிழ் மக்கள் இனவாதத்தை எல்லாம் விட்டொழிந்து தேசியவாதம் சார்ந்து இலங்கையர் என்ற ஒரு உணர்வுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போல பல கருத்துக்களையும் நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் சில தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்றவர்களும் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். முக்கியமாக தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலையும் இனவாதம் பிடித்தவர்களாக இல்லாவிட்டால் இனவாதம் பேசவில்லை, இனத்துக்கான உரிமை பெற்றிருக்கின்ற விடயங்களை தான் பேசி வருகின்றார்கள் என்பதை ஆங்காங்கே சுட்டிக்காட்டி
நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசியம் என்ற விடயத்தை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டு இலங்கையர்கள் என்ற உணர்வை கொண்டு அவர்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்களா, தேசியம் சார்ந்திருக்கிற விஷயங்களை மறந்து விட்டார்களா என்ற பல கேள்விகளும் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. இதுக்கு மிகப்பெரிய பங்கு வகித்தது ஜனாதிபதி தேர்தல். அதுக்கு பிற்பாடு நடைபெற்று முடிந்திருக்கின்ற பொது தேர்தல் என்பது தமிழ் மக்களுடைய அதிகளவான வாக்குகள் என்பதும் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் கிடைக்கப்பெற்றது என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. இதை இரண்டு விதங்கள்ல பார்க்க முடியுது. ஒன்று, தமிழ் மக்கள் முற்றுமாக அவர்களை ஆதரித்து அந்த வாக்குகளை கொடுப்பதை காட்டிலும் தமிழ் மக்கள் தமிழ் தலைமைகள் மீது இருந்திருக்கின்ற பல கோபதாபங்களையும் இவர்களுக்கு இதுக்கு மேல வாக்களித்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாகவும் பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கு வழமையாக விளங்குகின்ற அந்த வாக்கு வங்கிதான் அதிகளவாக பெரும்பான்மை இனத்தில் இருக்கக்கூடிய தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கின்றது என்பது ஒரு உண்மையான நிலைப்பாடாக இருந்து வருகின்ற நேரம் உண்மையிலேயே தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கிற விடயங்களை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்களா, மறந்து போய்கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. இது பற்றி இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.